காய்ஸ், இன்னைக்கு சிறகடிக்க ஆசை சீரியல் எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு வந்து எடுத்த உடனே ரோகிணி தான் காமிப்பாங்க. ரோகிணி அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி திட்டுவா, உனக்கு அறிவில்லை, அவங்க கூட சேரணுன்ற ஆசை இருந்துச்சுன்னா இதோட விட்டுரு, இல்லைனாக்கா நீ ஊரோட போயிடு, என் பிள்ளைய எனக்கு பார்த்துக்க தெரியும்னு சொல்லிட்டு திட்டுவா. திட்டிட்டு நாங்களும் இங்கே கோயிலுக்கு கிளம்பணும், நீங்களும் கிளம்புங்கன்னு சொல்லுவா. அப்போ கரெக்டாக மனோஜ் வந்தோடனே யாரோ பேசுகிற மாதிரி கட் பண்ணி வச்சுருவா. நீ மனோஜ் கேட்பா, யார்கிட்ட கிளம்ப சொல்கிற? இல்லை நம்ம கோயிலுக்கு கிளம்பணும்ல, அதை சொல்லிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு இங்கே எல்லாரும் கிளம்பி ஊருக்கு வந்துருவாங்க. பாட்டி எல்லாரும் பார்ப்பாங்க. பார்த்தோன்னே பாட்டி எல்லாருக்கும் சந்தோஷப்படுவாங்க. எல்லாருக்கிட்டையும் பேசுவாங்க. ஸ்ருதி கிட்ட இங்கிலீஷ்ல ஏதோ சொல்லி கொடுத்தல, ஹவ் ஆர் யூ சொல்லிட்டு. அப்புறமேட்டா ரோஹிணியை வந்து அவங்க மாமியார் வந்து பெருமையா, நீ இப்போ ரொம்ப நல்லா பார்த்துக்கிறியாமேன்னு. ஆமா, என் மருமக நான் நல்லா பார்த்துக்கிறேன், நீ பார்த்துக்கிறேன்னா லட்சம் காரணம் இருக்கும்னு எனக்கு தெரியும், சரி போங்க போங்கன்னு சொல்லிட்டு எல்லாருன்றாங்க. முத்து வந்தது தெரிஞ்ச உடனே முத்துவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வருவாங்க. வரும்போது சீம்பால் எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க. சீம்பால் எடுத்துன்னு வந்து கொடுத்தோடனே எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. மனோஜ் வந்து சாப்பிட மாட்டான், எனக்கு இதெல்லாம் சாப்பிட்டு பழக்கமே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லுவான். முத்து கிண்டல் பண்ணுவான், ஆமா நீ நல்லதெல்லாம் எப்போ சாப்பிட்ருக்க சொல்லிட்டு பழகுறல கொடுத்தோடனே, சார் இது ரொம்ப ஸ்வீட்டாக டேஸ்ட்டாக இருக்கே, இதை ஹோட்டலில் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் போல, அதுக்கு டெய்லியும் 1000 மாடு கண்ணுக்குட்டி போடணும்னு சொல்லிட்டு சொல்லுவான். இங்கே இன்னொரு பக்கம் பார்த்தாக்கா ரோஹிணியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே கிளம்பி அவங்க சித்தி வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க சித்தி சொல்கிறாங்க, இவ்வளோ நாளாக அவங்க அம்மா வந்து நீ எங்கே இருக்குன்னு சொல்லாமலே இருந்தா, ஏதோ இப்பயாவது வந்தீங்களேன்னு சொல்லிட்டு அவங்களாம் இருந்துருவாங்க. ரோஹிணி ஃபோன் பண்ணி கேட்பா, நீ அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் வந்துட்டோண்டி, இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப நல்லா இருக்குடின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அவள் பேசினே இருக்கும்போது ஒருத்தர் வந்து ஒரு மாதிரி இருப்பார். அவர் வந்துட்டு இங்கே ஏன் வந்த, இங்கே நீ வந்திருக்க கூடாது, போ கிளம்பு, உடனே கிளம்பிடுன்னு சொல்லுவா. இதை வந்து ரோகிணி கிட்ட வந்து சொல்லுவா, இந்த மாதிரி ஒருத்தர் வந்து சொல்றாரு, பார்க்கறதுக்கு மனநிலை பாதிச்ச ஒரு மாதிரி இருக்காருன்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்லுவா, எனக்கு இங்கே இருக்க பயமா இருக்கு, யாராவது ஊர்க்காரங்க பார்த்துருவாங்களோன்னு சொல்லிட்டு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவா. அதோட முடிஞ்சிடும். இங்கே வந்து மீனாவும் முத்துவும் வந்து நாளைக்கு இதுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்குறதுக்காக ஐயர்கிட்ட வாங்கலாம்னு சொல்லிட்டு வருவாங்க. வந்த இடத்துல மீனா முத்து வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு லிஸ்ட்டு வாங்கிட்டு அப்படியே பேசிகிட்டே போவான். மீனா வந்து இங்கே கோயிலில் இருக்கும்போது அதே சித்தர் இங்கே வந்துட்டு, நீ ஏன் இங்கே இங்கே வந்திருக்கக்கூடாது, கிளம்பிடு, இல்லைன்னா பிரச்சனையாயிடும், குடும்பத்தில் பிரச்சனை வரும், நீ கிளம்பிடு, இங்கே இருக்காதுன்னு சொல்லிட்டு மிரட்டுவார். இதை பார்த்தோன்னே இவ வந்து கத்துனோடனே முத்து வந்தோடனே அவர் வந்து போயிடுவார். ஆனாலும் மீனாக்கு வந்து அவர் சொல்லிட்டு போனதே மனசில் ஓடிட்டே இருக்கும். இங்கே பாட்டி வருவாங்க, ஏன் மீனா ஒரு மாதிரி இருக்கானோடனே, கோயிலில் ஒருத்தர் வந்து ஏதோ சொல்லிட்டு போனார், மனநலம் பாதிக்கப்பட்டவர், அவர் ஏதோ சொன்னார் சொல்லிட்டு அவள் அதையே நினச்சிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ருதி வந்து பாட்டியை வந்து உசுப்பேத்தி விடுவா. பாட்டி, அவங்க உங்கள் மருமக தானே, நீங்கள் போயிட்டு உங்கள் மதுரையில் கெத்த காட்டுங்கன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் எதுவும் நான் பண்ண மாட்டேம்மா, நல்லது சொல்லி கொடுப்பேன் அவ்வளோதான், நீங்கள் பண்ணுங்க பாட்டி, நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பாட்டி என்ன பண்ணுவாங்க, இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு, என் மருமக சூப்பராக பரதம் ஆடுவா தெரியுமா, நீ இப்போ டான்ஸ் ஆடினோடனே, பாட்டுலாம் இல்லாமல் என்னால் டான்ஸ்லாம் ஆட முடியாதுன்னு சொல்லுவோம். உடனே ஸ்ருதியை வந்து பாட்டி சொல்லுவாங்க, அம்மா நீ ஒரு பாட்டு போடு, அவள் டான்ஸ் ஆட்டுன்னு சொல்லிட்டு ஸ்ருதியும் பாட்டு போட்ட உடனே அவங்களும் வந்து டான்ஸ் வந்து பயங்கரமாக பண்ணிட்டு இருப்பாங்க. மீனா மட்டும் ஒரே அதே அவர் சொன்னதை பற்றி யோசிச்சுன்னே இருப்பார். நம்ம எதிர்பார்த்த சீன் நாளைக்கு வந்து வரும். நாளைக்கு வந்து காட்டுறாங்கன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க ப்ளீஸ்.